ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நேத்தைக்கு உண்டான லெவல்ஸா நம்ம கொடுத்துருந்தோம். காலையிலேயே கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை இருக்கு, லெவல்ஸ் தாண்டி சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 25,556 அங்க ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கும் ஹைக்கும் டே ஹைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டு கூட கம்மியாக தான் இருக்கு. ஹைக்கும் ஓப்பனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ். ஓகே, அதை தாண்டி மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஃபால், கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் அந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட், திரும்ப ஓப்பன் ப்ரைஸில் ஒரு ரிஜெக்ஷன். அதுக்கு அடுத்து எக்ஸாக்டாக அவன் திரும்ப மேலே போனது கூட நம்மளோட R1 அந்த ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன், திரும்பியும் ஓப்பன் ப்ரைஸ் நம்ம R1 அந்த ஏரியாவில் தான் ரிஜெக்ஷன். அதுக்கு அடுத்து எங்கே ஒன்று சப்போர்ட் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நாம கொடுத்துருக்க S1 அந்த ஏரியாவில் ஒரு நல்ல சைட்வேஸை முடிச்சுட்டு டைரெக்டாக மேலே வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிருக்காங்க. நமக்கு க்ளோசிங் அப்படின்றதும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே தான் கிடச்சிருந்துருக்கு. ஓகே, நாம் இந்த லெவல்ஸை தாண்டி சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் 25,650க்கு மேலே இருந்தால் தான் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். கீழே போகிறதுக்கு 450 சொல்லியிருந்தோம். 450 அப்படின்றது மார்க்கெட் 550 ஓப்பன் ஆகும்போது 450 புட் அப்படின்றவன் ஓடிஎம்மாக தான் இருப்பான். அந்த ஓடிஎம் ஏடிஎம்மாக மாறி ஐடிஎம்மாக மாறக்கூடிய சூழல் கிடைச்சது அப்படின்னா தான் அந்த ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற இடத்துக்கே போகும். அந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா தான் நாம் சொல்கிற விஷயங்கள் நடக்கும். ஓகே, இதை தெளிவாக வாட்ச் பண்ணுங்க. நம்ம சொல்கிற ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது இதுதான். ஆப்பனண்ட்டை வின் பண்ணணும். ஆப்பனண்ட்டை வின் பண்ணாதான் மார்க்கெட்டில் அடுத்தடுத்த மூவ். ஆப்பரண்ட் அப்படின்றது காலுக்கு ஆப்பரண்ட் புட்டு தான், புட்டுக்கு ஆப்பரண்ட் கால் தான். நீங்கள் எந்த மாதிரியான போட்டியாளரை சூஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு 25,500 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா 500ஓட ஸ்ட்ரைக் யாருக்கு வேணும், அந்த ஸ்ட்ரைக் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்டி போடுறது அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்க காலும் புட்டும் தான். அதுக்கு அடுத்தடுத்து தான் அடுத்த ஸ்ட்ரைக்குங்க போட்டி போடும். அந்த 550 ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரை 500 ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரையும் இந்த மாதிரி பாருங்க. ஒரு ஆப்பரண்ட்டை வின் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் மார்க்கெட்டால் அடுத்த ஸ்ட்ரைக்குக்கே போக முடியும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, இன்னைக்கு உண்டான ப்ரீமியம் சப்போர்ட் என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,652, 25,578, 25,426, 25,347. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. நம்மளோட R2 ப்ரீவியஸ் டே ஹை அந்த இடத்துல இருக்கு. ஓகே, இல்லை, ப்ரீவியஸ் டே ஹையை மார்க் பண்ணாமல் வச்சிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹை 25,572.95. ஓகே, லோ ஓகே, கிட்டத்தட்ட ஹை பக்கத்தில் தான் நம்மளோட R1 இருக்கு, லோ பக்கத்தில் S1 இருக்கு. நாம் இந்த கேண்டில்ஸை பார்த்து இந்த லெவல்ஸை மார்க் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றத நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகே, இதை தாண்டி இப்போ ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது மார்க்கெட் 25,450 அதே ஏரியா தான். இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இந்த 350 அப்படின்ற அந்த ரேஞ்சை எதிர்பார்க்கலாம். அப்சைட் போகணும் தொடர்ந்து அப்படின்னா மார்க்கெட் 550 இந்த ஏரியாவுக்கு மேலே இருக்கணும். அதாவது நேற்றைய ஓப்பன் இதுக்கு மேலே இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் ப்ரைஸ் நாளாவே இருக்குது. நமக்கு எக்ஸ்பைரிக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 3வது நாள் தான் எக்ஸ்பைரி. ஸோ ஒரு 120 பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ப்ரைஸ் ஓரளவு டீசெண்டான ப்ரைஸ் தான். மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த 2 ரேஞ்சை பிரேக் பண்ணி வெளியே வரணும். 450க்கும் 550க்கும் இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா 100 பாயிண்ட் ஒரு நாளோட ரேஞ்சை கிட்டத்தட்ட கவர் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவே போதுமானதாக இருக்கும்.
என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட கோடுகள் நேத்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்றதால இன்னைக்கும் வேலை செய்யும் அப்படின்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைக்கு கரெக்டா சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் அதுக்கு கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணும். நம்ம ஸ்ட்ரைக்க சூஸ் பண்றதுல எந்த ஒரு மாறுபாடும் செய்யல. எப்பவுமே நாம ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த பிரைஸிங்ல ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வரோம் இந்த கால்குலேஷனை. அது லைவ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றது நாம எடுக்கிற ஸ்ட்ரைக்குங்க எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தீர்மானிக்கப்படும். அதை தாண்டி நாம இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸை பேஸ் பண்ணி பைசெல் அப்படின்றத பண்ண மாட்டோம். இது ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் மட்டும்தான். நீங்களும் அந்த மாதிரியே பாருங்க. வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்க ஏதோ டேட்டாஸ் பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.